ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு பார்ட் 1க்கான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகர் வந்து ரொம்ப கவலையோடு வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா கிட்ட வந்து சண்டை போடாதான்னு சொன்னால் இப்போ வேணுன்ட்டே வந்து இந்த ஆண்டாள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நேற்று ராத்திரி தான் சொன்னான், மாமா நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் சொன்னால் நான் எது வேணாலும் கேட்பேன், என் அம்மா வருவாங்க நாளைக்கு, தயவு செஞ்சு கொஞ்சம் கோவப்படாமல் இருன்னு சொல்லியிருந்தேன். எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிவிட்டு இங்கே என்னடானா என் அம்மாக்கிட்ட வந்து இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன தைரியம் இருந்தால் நீ வந்து அழகரை வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசுவ அப்படின்னு சொன்னான்னா, என் புருஷன்கிட்ட நான் வந்து அதட்டுவேன், திட்டுவேன், என்ன வேணால் பேசுவேன், அதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ஓ அவ்வளோ தூரம் ஆகிப்போச்சா, இப்போ பாரு நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன், என் பையன் என்னோடையே வந்து வீட்டை விட்டு வெளில வந்துடுவான், அப்போ நீ என்ன செய்வ அப்படின்னு சொன்னோன்னா, பார்ப்போம் பார்ப்போம், கூப்பிட்டு பாருங்கள், என் மாமா நான் சொல்கிறது தான் கேட்பாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க, வேணா கூப்பிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆண்டாளில் வந்து மாமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லணுன்னா, இங்கே வந்து அவங்க அம்மா சொல்கிறதுக்கு வந்து என்னென்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோ தூரம் முடிவாயிடுச்சா, இப்போ பாரு நான் என் பையனை வந்து வீட்டை விட்டு நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து வாடா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வர்றாங்க. வந்தோடனே இந்த மாதிரி இங்கே பாரா, இதுக்கப்புறம் நீ வந்து ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, மரியாதையாக கிளம்பி என் கூட வந்துரு, நான் வந்து உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன், நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொன்னேன். என்னம்மா எதுக்குமா கோவப்படுற அப்படின்னோடனே, கோவப்படாத, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆனதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் கையை பிடிச்சிருக்க, அந்த பக்கம் கையை பிடிச்சி 2 பேரும் மாறி மாறி வந்து அழகரை வந்து சொன்னோன்னா, என்னாச்சு ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு புரியலையா, டேய் என் மருமக வீட்டில் நான் ஆல்ரெடி 2 நாள் வந்து தங்கியாச்சு, உங்கள் 2 பேரும் பொங்கலுக்கு சீர் கொடுத்து அழைச்சிட்டு போகலான்ட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே, அப்பாவை வந்து சம்மதம் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டேன்னா, அதை பற்றி உனக்கு என்னடா, அவர் வந்து சம்மதிக்க சொல்லியாச்சு, அவரும் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, என் மருமகளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா சீரை வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பி போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே ஆதிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு விட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரதி. ராத்திரி ஃபுல்லாக வந்து ஆதி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆதியோட கால் அடியிலேயே வந்து அப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. ஆதி அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. விடிஞ்சோடனே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா பாரதி வந்து காலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறது. என்னாச்சு பாரதி, ஏன் வந்து இப்படி கால்கிட்ட வந்து தூங்கிட்டு இருக்கீங்க, காலில் படுத்து அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆதி, நேற்று ராத்திரியே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலான்ட்டு தான் வந்தேன், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தீங்களா, அதான் தூங்கிட்டீங்க, நானும் அப்படியே அசந்துட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே, இங்கே சரி அதெல்லாம் போகட்டும், அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க இந்த பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா சாரதாம்மா ஃபோன் இன்னமும் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. இப்போ புரியுதா, நம்ம சில வார்த்தைகள் வந்து வாழ்க்கையில் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து பேசிடலாம், ஆனால் அது வந்து உடனே வந்து சரியாகணும்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை வேணால் சரியாகலாம், ஆனால் சொன்ன வார்த்தை வந்து மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கும். இனிமேல் வந்து இப்படிலாம் செஞ்சால் என்ன செய்ய முடியும் என்னால் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு புரியுது ஆதி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சொந்தம் என் அம்மா மட்டும்தான், அவங்கக்கிட்ட போய் நீ இப்படிலாம் பேசலாமா அப்படின்னோடனே, தப்பு தான் ஆதி, எனக்கு வந்து சரியாக வந்து கொஞ்சம் புரியாமல் போயிடுச்சு, நானும் ஒன்று மாற்றி நிறைய பிரச்சனைகளுக்கு கண்டினியூஸாக வந்ததுனால எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு, அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் வந்து கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமாக வந்து உங்கள் அம்மா வந்தோடனே நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சரின்னு டக்குன்னு வந்து ஆதி வந்து எந்திரிச்சு போகிறாங்க. கையில் ஒரு ஃபோன் வந்தோடனே, என்ன ஆதி என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீங்கள் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னோடனே, சரி நான் மன்னிச்சிட்டேன், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாங்க. ஸ்டேஷன் கிளம்பி வந்தோடனே, சொல்லுங்கள் ஆதி, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இவன் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான், சொன்னதையே திரும்ப திரும்ப உங்கள் அம்மா தான் வந்து செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டு இருக்கான், என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, இவ்வளோ தூரம் வந்து நம்ம கேட்டும் வந்து ஒழுங்காக சொல்லலைன்னா, நீங்கள் கேட்டும் சொல்லலைன்னா அப்போ அதுவாக தான் உண்மையாக இருக்கும், அதனால் போனால் போகுது சார், அவனை வந்து இதுக்கப்புறமா வந்து நான் வளவலான்னு இழுத்துட்டு இருக்க விருப்பம் இல்லை, அதனால் இதை வந்து இனிமேல் வேணாம், நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் புகாரா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, இப்படிலாம் சொன்னால் அது நிஜம்லே தான் சொல்கிறீங்களா அப்படின்னா, ஆமாம் சார், மேற்கொண்டு வந்து அவன் தான் இல்லைன்னு சொல்லிட்டான்ல, இதனால் வந்து குடும்பத்தில் மேற்கொண்டு வந்து சண்டை மாற்றி ஒன்று மாற்றி வருது, அதனால் நான் இந்த பிரச்சனையை இத்தோடு முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து சொன்னோன்னே, சரி ஆதி, நீங்கள் வந்து உறுதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து டக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இங்கே பாரு, உங்ககிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இனிமையாவது உங்கள் விஷயத்தில் வந்து தலையிடாமல் இரு, இதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பொங்கல் சீர் கொடுத்தது எல்லாத்தையும் வந்து
அழகர் வந்து கரெக்டாக வந்து கையை வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ தான் வந்து ஆண்டாள் வராங்க. வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு, இங்கே பாரு, எனக்கு வந்து அத்தை கொடுத்தது எல்லாத்தையும் இப்பயே வந்து வளையல் இதெல்லாம் வந்து மாட்டி விடு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் ரொமான்டிக்காக வந்து வளையல்லாம் வந்து அழகர் வந்து ஆண்டாளுக்கு வந்து மாட்டி விட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணுறாங்க. அவங்க பார்த்துட்டு வந்து 2 பேரும் சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க மனசு விட்டு. அதோட எபிசோட அதிரடியாக முடிச்சிருந்தாங்க.